வணக்கம். வடமாகாண கல்வி திணைக்களத்தின் தேசிய தொலைக்காட்சி கற்றல் நிகழ்ச்சி திட்டத்தில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய பாடத்தலைப்பாக சித்திரக்கலை தரம் 10க்குரிய ரஃபாயல் சன்சியோ என்கின்ற ஓவியரை பற்றி இன்றைக்கு பார்ப்போம். இவருடைய காலப்பகுதி 1483 தொடக்கம் 1520 வரையான காலப்பகுதி. பொதுவாக ரஃபாயல் சென்சியோவை பற்றி பொதுவான விடயங்களை பார்க்க போனால், இவருடைய பெயர் ரஃபாயல் சென்சியோ. காலப்பகுதி 1483 தொடக்கம் 1520 வரை. பிறப்பு 6/4/1483. இவருடைய இறப்பு 6/4/1520. இவருடைய பெற்றோர் தந்தை சியோவன் பெஷி, தாய் மாஜியா சியர்லா என்பவர். இவர் பிறந்த இடம் இத்தாலி என்கின்ற நாட்டில் உள்ள ஊர்பினோ என்கின்ற இடம். இவருடைய தலை சிறந்த ஆக்கங்களாக ஏதென்ஸ் பள்ளி என்கின்ற ஓவியம், மடோனா ஓவியங்கள், மற்றது புல்வெளியில் மடோனா என்கின்ற ஓவியம் இவருடைய தலை சிறந்த ஆக்கங்கள். மற்றது மடோனா டெலா சேதியா என்கின்ற ஓவியம் இவருடைய சிறந்த ஆக்கங்களில் சிலவாக கருதப்படுகின்றது. ரஃபாயல் சென்சியோவின் வரலாற்றை பொதுவாக பார்த்தால், இந்த ரஃபாயல் சென்சியோ மறுமலர்ச்சி காலத்தில் வாழ்ந்த சிறந்த ஓவிய கலைஞர்கள். மறுமலர்ச்சி காலத்தில் ஓவிய கலைஞர்கள் இருந்தார்கள். அவர்களில் சிறந்த ஓவியர்களுள் ஒருவராக ரஃபாயல் சென்சியோ கருதப்படுகின்றார். உச்ச மறுமலர்ச்சி காலத்தில் உலகளாவிய ரீதியில் ஓவிய கலைக்கு ரஃபாயல் சென்சியோ மிக பெரிய பணியாற்றினார் என்பது மிகையாகாது. இவருடைய ஓவியங்கள் ஒன்றான ஏதென்ஸ் பள்ளி என்கின்ற ஓவியத்தை எடுத்து பார்த்தால், இந்த ஏதென்ஸ் நகர பள்ளி என்கின்ற ஓவியத்தை இவர் வரைந்த இடம் இஸ்டென்சா டெலா சிக்னா நசுரா. இந்த விடயத்தை முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இஸ்டென்சா டெலா சிக்னா நசுரா என்கின்ற கட்டடத்தில் இவர் இந்த ஏதென்ஸ் பள்ளி என்கின்ற ஓவியத்தை வரைந்திருக்கின்றார். இந்த ஓவியத்தில் காட்டப்பட்டுள்ள கட்டட நிர்மாணம் ரஃபாயல் சென்சியோன்ற திறமையையும் அவருடைய உள்ளுணர்வையும் வெளிப்படுத்துகின்றது என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இந்த ஏதென்ஸ் பள்ளி ஓவியம் கிரேக்கர்களுடைய வாழ்க்கையை கருப்பொருளாக கொண்டுள்ளது. கிரேக்க மக்களுடைய வாழ்க்கையை கருப்பொருளாக கொண்டமைந்திருக்கின்றது. இதில் பார்த்தீங்கள்னு சொன்னால், முக்கியமாக தத்துவ ஞானிகளான அரிஸ்டோட்டில், பிளேட்டோ, பைதகரஸ் போன்றவர்கள் இங்கே காணப்படுகின்றார்கள். இந்த தத்துவ ஞானிகள் அனைவரும் சேர்ந்து தத்துவம் பற்றி விவாதிக்கின்ற ஒரு காட்சி தான் இங்கே வரையப்பட்டுள்ளது என்று சொல்லி ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். இந்த ஓவியம் பிரெஸ்கோ சீகோ முறையில் வரையப்பட்டிருப்பதை அவதானிக்கலாம். இந்த ஓவியத்தின் ஒருங்கிணைப்பை நோக்கும்போது, ஏதென்ஸ் நகர பள்ளியை சித்தரிக்கின்ற ஓவியம் ஒரு உன்னதமான நிலையில ரஃபாயலினால் வரையப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஏதென்ஸ் நகர பள்ளி என்கின்ற ஓவியத்தில் கண்ணை கவரக்கூடிய வர்ணங்கள் பிரயோகிக்கப்பட்டுள்ளன. அதில் முக்கியமாக கபில வர்ணத்தின் வெவ்வேறு தன்மை, மற்றது இருளான மஞ்சள் வர்ணத்தின் வெவ்வேறான தன்மை, அடுத்ததாக வெள்ளை வர்ணங்களிட உபயோகம் இந்த ஓவியத்தில் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏதென்ஸ் நகர பள்ளி என்கின்ற படத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் அதன் கருப்பொருளை பார்த்தோம் என்றால், ஏதென்ஸ் நகர பள்ளி
இந்த ஓவியத்தின் கருப்பொருள் ஏதென்ஸ் நகர பள்ளி. இதை வரைந்தவர் ரஃபாயல் சென்சியோ. இதன் காட்சி அமைப்பு வந்து தத்துவ ஞானிகளான அரிஸ்டோட்டில், பிளேட்டோ, பைதகரஸ், போன்றவர்கள் தத்துவம் பற்றி விவாதிக்கும் காட்சி. தத்துவ ஞானிகளான அரிஸ்டோட்டில், பிளேட்டோ, பைதகரஸ் போன்றவர்கள் தத்துவம் பற்றி விவாதிக்கும் காட்சி தான் இந்த காட்சி அமைப்பாக காணப்படுகின்றது. அடுத்ததாக இது காணப்படுகின்ற இடம் ஸ்டென்சா டெலா சிக்னா நசுரா. எனும் கட்டடம். அடுத்ததாக வர்ண பிரயோகம். கபில வர்ணத்தின் வெவ்வேறு தன்மை. இருளான மஞ்சள், வர்ணத்தின் வெவ்வேறு தன்மை. வெள்ளை வர்ணங்களின் உபயோகம். அடுத்ததாக வெள்ளை வர்ணம். அடுத்தாக நுட்ப முறை பார்க்க போனால் பிரெஸ்கோ சிக்கோ முறையில் வரையப்பட்டுள்ளது. இருக்கு. அதன் கருப்பொருள் வந்து ஏதென்ஸ் நகர பள்ளி என்கின்ற ஓவியம். வரைந்தவர் ரஃபாயல் சென்சியோ. காட்சி அமைப்பு தத்துவ ஞானிகளான அரிஸ்டோட்டில், பிளேட்டோ, பைதகரஸ் போன்றவர்கள் தத்துவம் பற்றி விவாதிக்கும் காட்சி. காணப்படும் இடம் ஸ்டென்சா டெலா சிக்னா நசுரா என்கின்ற கட்டடம். வர்ண பிரயோகம் கபில வர்ணத்தின் வெவ்வேறான தன்மை, இருளான மஞ்சள் வர்ணத்தின் வெவ்வேறான தன்மை,
மற்றது வெள்ளை வர்ணங்களின் உபயோகம். நுட்ப முறை வந்து பிரெஸ்கோசிக்கோ நுட்ப முறையில் இந்த ஓவியம் வரையப்பட்டுள்ளது. அடுத்ததாக பார்க்க போனால் ரஃபாயல் என்ற சிறந்த ஓவியங்கள் ஒன்றான புல்வெளியில் மெடோனா என்கின்ற ஓவியம். இது ரஃபாயலுடைய படைப்புகளில் மிக முக்கியமான கருப்பொருளாக காணப்படுவது மெடோனா ஓவியங்கள். அதாவது கன்னி மரியாளையும் இயேசு பாலகனையும் சித்தரிக்கின்ற படைப்புகள் ரஃபாயல் ஓவியங்களில் முக்கியமான ஓவியங்களாக காணப்படுகின்றது. மரமலர்ச்சி கால ஏனைய கலைஞர்களின் மடோனா ஓவிய படைப்புகளை விட ரஃபாயலினால் வரையப்பட்ட மடோனா ஓவியங்கள் சிறப்பான படைப்புகளாக கருதப்படுகின்றன. இந்த ஓவியங்கள் எண்ணெய் வர்ண ஊடகத்தை கொண்டு கேன்வஸ் துணியில் வரையப்பட்டுள்ளன. அடுத்ததாக முக்கோண மாதிரி ஒன்றின் மீது உணர்வு வெளிப்பாட்டுடன் உருவங்கள் சித்தரிக்கப்பட்டுள்ளன இந்த ஓவியங்களோட சிறப்பியல்புகளில் ஒன்றாக காணப்படுகின்றது. அடுத்ததாக முப்பரிமாண இயல்புகளை காட்டுமாறு வர்ணங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளமையும் இந்த ஓவியத்தில் ஒளிவட்டம் காட்டப்படாமையும் இந்த படைப்புகளில் மேலும் சில இயல்புகளாக காணப்படுகின்றது. இந்த ஓவியங்கள் சிறப்பம்சங்களாக பார்க்க போனால் தூரக்காட்சி இயல்புகளுடனான தரைத்தோற்ற காட்சியில தாவரங்கள் மலர்களை கொண்ட கிராமிய பின்னணியில சாதாரணமான ஒரு பெண் போன்ற சித்தரிக்கப்பட்டிருப்பது இந்த ஓவியத்தின் சிறப்பியல்பாகும். இதில் பார்க்க போனால் இங்கே பாருங்க, தரைத்தோற்ற காட்சிகள், தூரத்தில் மரங்கள் மலைகள் போன்ற காட்சி அமைப்பு சித்தரிக்கப்பட்டுள்ளது. இவர் வந்து ஒரு சாதாரணமான ஒரு பெண் போல வரையப்பட்டிருக்கின்றார். அடுத்ததாக அன்னை மரியாளை பூரித்த உடலுடனும் மென்மையும் இரக்கமும் ததும்புகின்ற முகத்துடனும் உணர்வுகளை காட்டுகின்ற வகையிலையும் சித்தரிக்க ரஃபாயல் முயற்சித்திருக்கின்றார். இந்த ஓவியம் பிரான்ஸ் நாட்டு லூவர் அரும்பொருட்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றதை நாங்கள் காணலாம். இந்த இதில் கணிப்பீடாக செய்ய போனால் கருப்பொருள் வந்து புல்வெளியில் மெடோனா, வரைந்தவர் ரஃபாயல் சென்சியோ. காட்சி அமைப்பு கன்னி மரியாளையும் இயேசு பாலனையும் சித்தரிக்கும் ஓவியம். காணப்படும் இடம் பிரான்சு நாட்டின் லூவர் அரும்பொருட் காட்சியகம். ஊடகம் எண்ணெய் வர்ணத்தை கொண்டு
கேன்வஸ் துணியில் வரையப்பட்டுள்ளது. சிறப்பியல்புகளாக முக்கோண மாதிரி ஒன்றின் மீது உணர்வு வெளிப்பாட்டுடன் வரையப்பட்டுள்ளது. பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அந்த ஓவியத்தின் கருப்பொருள் புல்வெளியில் மெடோனா, வரைந்தவர் ரஃபாயல் சென்சியோ, காட்சி அமைப்பு மெடோனா அதாவது கன்னி மரியாளையும் இயேசு பாலனையும் சித்தரிக்கின்ற படைப்பு, தூரக்காட்சி இயல்புகளுடனான தரைத்தோட்ட காட்சியில் தாவரங்கள் மலர்களை கொண்ட கிராமிய பின்னணியில சாதாரணமான ஒரு பெண்ணை போன்று சித்தரிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிடலாம். காணப்படும் இடம் பிரான்ஸ் நாட்டின் லூவர் அரும்பொருட்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. ஊடகம் எண்ணெய் வர்ண ஊடகத்தை கொண்டு கேன்வஸ் துணியில் வரையப்பட்டுள்ளது. சிறப்பியல்பு என்று குறிப்பிட போனால் முக்கோண மாதிரி ஒன்றின் மீது உணர்வு வெளிப்பாட்டுடன் உருவங்கள் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ரஃபாயல் சென்சியோவின் அடுத்த ஒரு கலைப்படை பக்கம் பார்க்க போனால் மெடோனா டெலா சேதியா என்கின்ற ஒரு ஓவியம். இது ஒரு வட்ட வடிவான தளத்தின் மீது பார்க்கலாம். இந்த ஓவியத்திலேயே ஒரு வட்ட வடிவான தளம் ஒன்றின் மீது வரையப்பட்டுள்ள இந்த ஓவியம் அன்னை மரியாளுடன் அணைக்கப்பட்ட நிலையில் உள்ள இயேசு பாலகனையும் அவர்களை பார்த்து கொண்டிருக்கும் ஜோன் பப்ரிஸ் பாலகனையும் காட்டுகின்றது. இது அன்னை மரியா, அணைக்கப்பட்ட நிலையில இயேசு பாலன், இது அவர்களை பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் உள்ள ஜோன் பப்ரிஸ் பாலகன். இந்த மூன்று பேரையும் ஒரு கருப்பொருளாக வைத்து ஒரு வட்ட வடிவமான தளத்தின் மீது இந்த மெடோனா டெலா சேதியா என்கின்ற ஓவியம் வரையப்பட்டிருக்கின்றது. இந்த மூன்று உருவங்களையும் சேர்த்து அண்மை காட்சியாக ஒரே தளத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளதை காணலாம். அடுத்ததாக மனித உடலுண்ட மேனி அழகும் நன்கு சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தபடியாக அன்னை மரியாளுண்ட கருணையும் இரக்கமும், அடுத்ததாக பாலகரின் மென்மையான செல்லமான வனப்பான இயல்புகள் யதார்த்த பூர்வமாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஓவியத்தில் நாங்கள் அவதானிக்கலாம். ரஃபாயலுண்ட ஏனைய மடோனா ஓவியங்களில் காணப்படுகின்ற விரிவான பின்னணி தரைத்தோட்ட காட்சிகளுக்கு பதிலாக இந்த ஓவியத்தின் பின்னணி ஆழமாக காட்டப்படவில்லை. ரஃபாயலுண்ட மற்ற ஓவியங்களில் பார்க்க போனீங்கன்னா இந்த உருவங்களை தவிர்ந்த பின்னணி ஒரு தூரதர்சன காட்சியோட கிராமிய காட்சியாக காட்டப்பட்டிருக்கும். இவ்வாறான இடங்கள்ல நீங்கள் இந்த ஓவியத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவ்வாறான தரைத்தோட்ட காட்சிகளுக்கு பதிலாக இந்த ஓவியத்தின் பின்னணி ஆழமாக காட்டப்படவில்லை, மாறாக இருண்ட வர்ணத்தில் இது காட்டப்பட்டிருக்கின்றது. இது ஒரு இயல்புகள் ஒன்றாக காணப்படுகின்றது. இந்த ஓவியத்தில் கணிப்பீடாக நீங்கள் செய்ய போனால் கருப்பொருள் மெடோனா டெலா சேதியா,
வரைந்தவர் ரஃபாயல் சென்சியோ. காட்சி அமைப்பு மரியாளுடன் அணைக்கப்பட்ட நிலையில் இயேசுபாலனும் அவர்களை பார்த்த வண்ணம் இருக்கும் ஜோன் பப்ரிஸ் பாலகனும். இந்த சிறப்பியல்புகளாக மனித உடலின் மேனி அழகும், குழந்தைகளின் மென்மைத்தன்மையும், காட்டப்பட்டுள்ளமை சிறப்பான விடயங்களாக காணலாம். அடுத்ததாக பின்னணி தரைத்தோட்ட காட்சிகளுக்கு பதிலாக இருண்ட வர்ணத்தில் காட்டப்பட்டுள்ளது. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த ஓவியத்தின் கருப்பொருள் மெடோனா டெலா சேதியா. அதை வரைந்தவர் ரஃபாயல் சென்சியோ. அந்த காட்சி அமைப்பு மரியாளுடன் அணைக்கப்பட்ட நிலையில் உள்ள இயேசு பாலகனையும் அவர்களை பார்த்து கொண்டிருக்கும் ஜோன் பப்ரிஸ் பாலகனையும் காட்டுகின்ற ஓவியமாக அது அமைந்திருக்கின்றது. அதன் சிறப்பியல் மனித உடலின் மேனி அழகும், ஆடைகளின் விரிவான இயல்புகளும், குழந்தைகளின் மென்மைத்தன்மையும் காட்டப்பட்டிருக்கின்றது. சிறப்பியல்புகளாக இருக்கும். அதன் பின்னணி தரைத்தோட்ட காட்சிகளுக்கு பதிலாக இந்த ஓவியத்தில் பின்னணி ஆழமாக காட்டப்படாமல் மாறாக இருண்ட வர்ணத்தில் இந்த ஓவியத்தின் பின்னணி காட்டப்பட்டுள்ளதை காணலாம். இந்த நிகழ்ச்சியில் மறுமலர்ச்சி கால ஓவியர்களில் ஒருவரான ரஃபாயல் சென்சியோவை பற்றி நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அவருடைய
ஓவியங்களை பற்றியும் அது பற்றிய தெளிவான விளக்கங்களையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சி திட்டத்தில் கேட்டிருக்கின்றோம். மீண்டும் அடுத்த ஒரு கற்றல் நிகழ்ச்சி திட்டத்தில் இணைந்து கொள்ளும் வரை அனைவருக்கும் நன்றி.